இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் சந்திரயான் 2 விண்கலம் நிலவில் செய்த ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு. நிலவுக்கு பூமி உயிர் கொடுப்பதாக விஞ்ஞானிகள் கூறியுள்ளார்கள். இந்த கண்டுபிடிப்பின் முக்கியத்துவம் என்ன, இது எவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டது மற்றும் இதன் விளைவுகள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். சந்திரயான் 2 என்பது இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் இரண்டாவது நிலவு பயணமாகும். இது 2019ஆம் ஆண்டு விண்ணில் ஏவப்பட்டது. சந்திரயான் 2 ஆர்பிட்டர், லேண்டர் மற்றும் ரோவர் ஆகிய 3 பகுதிகளை கொண்டிருந்தது. ஆர்பிட்டர் நிலவின் சுற்றுப்பாதையில் வெற்றிகரமாக நுழைந்தது. ஆனால் லேண்டர் நிலவின் மேற்பரப்பில் மென்மையாக தரையிறங்க முடியவில்லை. ஆனால் ஆர்பிட்டர் தொடர்ந்து நிலவை சுற்றி வந்து பல்வேறு அறிவியல் தரவுகளை சேகரித்து வருகிறது. இது இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சியில் ஒரு மைல்கல்லாகும். இந்த நிலையில்தான் நிலவு பூமிக்கு நெருக்கமாக வரும்போது அதன் மின்னணு அடர்த்தி அதிகரிக்கிறது என்பதை சந்திரயான் 2 விண்கலம் கண்டுபிடித்துள்ளது. இந்த கண்டுபிடிப்பு மூலம் பின்னாட்களில் மனிதர்கள் நிலவில் இறங்கும் போது எந்த சிக்கலும் ஏற்படாமல் அவர்களை பாதுகாக்க முடியும் என்று இந்திய ஆய்வாளர்கள் கூறியுள்ளார்கள். இது குறித்து இஸ்ரோ வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நிலவு பூமிக்கு நெருக்கமாக வரும் நாட்களில் அதன் மின்னணு அடர்த்தி அதிகரிக்கிறது. இதனை ஆய்வு செய்வதன் மூலம் நிலவில் நாம் எந்த மாதிரியான மின்னணு கருவிகளை பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு புரிதல் உருவாகும் என்று தெரிவித்துள்ளது. முதலில் சந்திரயான் 2 விண்கலம் என்ன கண்டுபிடித்தது என்பதை புரிந்து கொள்ள நாம் சில அடிப்படையான விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். நம் பூமி கண்களுக்கு தெரியாத காந்த வளையத்தால் சூழப்பட்டுள்ளது. சூரியனிலிருந்து வெளிவரும் சூரிய காற்றிலிருந்து இது நம்மை பாதுகாக்கிறது. ஒருவேளை பூமியை சுற்றி இந்த காந்தப்புலம் இல்லை என்றால் சூரிய காற்றானது கம்ப்யூட்டர் தொடங்கி செல்போன், செயற்கைக்கோள் என அனைத்து மின்னணு கருவிகளையும் பாதிக்கும். இந்த செய்தியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது இந்த நொடியில் கூட சூரிய காற்று நமது காந்த வளையத்தை பாதித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. நிலவின் மின்னணு அடர்த்தி காந்த வளையம் பாதிக்கப்படும் போது அது பூமிக்கு பின்னால் வால் போன்ற அமைப்பை உருவாக்குகிறது. ஒவ்வொரு மாதமும் 4 நாட்கள் இந்த பூமியின் காந்தவால் பகுதிக்கு நிலவு வருகின்றது. அப்படி வரும்போது நிலவின் மின்னணு அடர்த்தி 23,000 எலக்ட்ரான்ஸ் பர் கியூபிக் சென்டிமீட்டர் என்கிற அளவில் உயர்ந்திருக்கிறது. இது வழக்கமான மின்னணு அடர்த்தியை விட 100 மடங்கு அதிகம். அது சரி, இதனை சந்திரயான் 2 விண்கலம் எப்படி கண்டுபிடித்தது என்பதை பார்க்கலாம். ரேடியோ ஒக்கல்டேஷன் பரிசோதனை என்ற முறையை பயன்படுத்தி இது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதாவது சந்திரயான் 2 விண்கலத்தின் ஆர்பிட்டர் எஸ்-பேண்ட் டெலிமெட்ரி மற்றும் டெலிகமண்ட் ரேடியோ சிக்னல்களை நிலவை நோக்கி அனுப்பியுள்ளது. இந்த சிக்னல்கள் நிலவின் மின் சுற்று வழியாக சென்றபோது மாற்றங்கள் தெரிந்துள்ளன. இந்த மாற்றங்களை இந்தியன் டீப் ஸ்பேஸ் நெட்வொர்க் மூலம் இஸ்ரோ விஞ்ஞானிகள் பதிவு செய்துள்ளார்கள். இஸ்ரோவின் ஆய்வகத்தில் உள்ள விஞ்ஞானிகள் அப்போது பதிவு செய்யப்பட்ட தகவல்களை ஆய்வு செய்த போது இந்த விஷயம் தெரிய வந்துள்ளது. அது சரி, இந்த கண்டுபிடிப்பால் என்ன பலன் என்று நீங்கள் கேட்கலாம். அதற்கு விஞ்ஞானிகள் பதில் கூறியுள்ளார்கள். இந்தியா சார்பில் இதுவரை யாரும் நிலவுக்கு செல்லவில்லை. ஆனால் இன்னும் சில ஆண்டுகளில் இதனை நாம் சாதிக்க போகிறோம் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். நிலவுக்கு போவது சுலபமான காரியம் இல்லை. நிலவில் மனிதர்கள் தரையிறங்கும் போது அங்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருக்க வேண்டும். குறிப்பாக எலக்ட்ரானிக் பொருட்கள் எதுவும் டேமேஜ் ஆகக்கூடாது. அதற்கு நிலவின் மின்னணு அடர்த்தி என்ன என்பதை தெரிந்து கொள்வது அவசியமாகும். அந்த வகையில்தான் சந்திரயான் 2 விண்கலத்தின் கண்டுபிடிப்பு மிகுந்த பயனுள்ளதாக அமைந்துள்ளது. மேலும் நிலவில் உள்ள இந்த அதிகமான அடர்த்திக்கு பல காரணங்கள் கூறுகிறார்கள். சூரியனிலிருந்து வரும் அதிக ஆற்றல் கொண்ட துகள்கள் நிலவின் காந்தவாலில் எலக்ட்ரான்களின் அடர்த்தியை அதிகரிக்கலாம். அல்லது நிலவின் மேற்பரப்பில் உள்ள துகள்கள் சூரிய ஒளியால் அயனியாக்கம் அடைந்து எலக்ட்ரான்களை வெளியிடலாம். இப்படி பல காரணங்கள் கூறப்படுகிறது. சந்திரயான் 2 விண்கலம் நிலவின் காந்தவாலில் அதிக எலக்ட்ரான் அடர்த்தியை கண்டுபிடித்துள்ளது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. இது நிலவின் காந்தவால் பற்றிய நமது புரிதலை மாற்றும் ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பாகும். இந்த கண்டுபிடிப்பு மூலம் பின் நாட்களில் மனிதர்கள் நிலவில் இறங்கும் போது எந்த சிக்கலும் ஏற்படாமல் அவர்களை பாதுகாக்க முடியும் என்று இந்திய ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.